ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஜேஎம் தமிழ் மின்னலோடு இணைந்துள்ள அனைத்து என் சொந்தங்களுக்கும் ஜேஎம் தமிழ் மின்னலின் வணக்கங்கள். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா மதுரைக்கு வந்திருக்கிறோம். மதுரையிலேருந்து ஒரு 15 கிலோமீட்டர் இருந்தாட்ட கிராமப்புறம். சுத்தமாக கரண்ட் இல்லை. ரொம்ப கஷ்டப்பட்டு ஃபோன் பண்ண அப்படியே ரொம்ப நாள் நான் வர முடியலன்னு சொல்லிட்டு திருப்பியும் சரி கரண்ட்டே இல்லைண்ணா கஷ்டப்படுறேங்க அப்படின்னு சொன்ன பின்னாடி தான் வந்தோம். வந்து இப்போ ஓகே ஒரு பேனல் வாங்கிக்கிறோம். இவங்க தான் 2 பேரும் ஃபேமிலி பாருங்கள். நம்ம இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துட்டு போகலாம். ஏன்னா இன்ஸ்டால் பண்ணும்போது வீடியோ எடுக்க முடியாதுன்னு தான் உங்களுக்கே தெரியும். அதனால் வந்து பேட்ரி பாருங்கள் 150 எடுத்துட்டாங்க. அவங்களே கேட்டது சரி 2 பேனை யூஸ் பண்ணுற மாதிரி 150 எடுத்துனுக்குது. அதே மாதிரி ஒரு சார்ஜ் கண்ட்ரோலரு, ஒரு டிவிக்கு வந்து ஒரு டிவி யூஸ் பண்ணுற மாதிரி இது வந்து பாலிகிருஷ்ணன் யூஸ் பண்ணிக்கிறேங்க. ரெண்டுக்கும் இங்கே வந்து மதுரையில் அதிகமாக வெயிலுக்கு வந்துனே இருக்கும். அதனால தான் வந்து பாலிகிருஷ்ணே போதும் அப்படின்ட்டு ஒக்கியா கம்பெனி எடுத்துன்னு இருக்குது. 2 பேனில் 150 2 எடுத்துனுக்குறேன். அதே மாதிரி பேட்ரி வந்து கிறிஸ்கர் சோலார் 150 எடுத்துனுக்குது. இவங்க ஃபேமிலிக்கு தான் இன்ஸ்டால் பண்ணுறேங்க. இன்ஸ்டால் பண்ணிட்டு உங்களுக்கு வீடியோ போடுறேன் ஃபுல்லாக. இங்கே மதுரையில் எடுத்தது டிஸ்ட்ரிபியூட்டர்கிட்ட 150 வாட்ஸு. ஓப்பன் சர்க்கியூட் வோல்டேஜ் இப்போ 21 8 ஆம்ஸ் பார்த்தீங்கன்னா 8 ஆம்ஸ் வருது. மேக்ஸிமம் பவர் வோல்டேஜ் 17. மேட் இன் இந்தியா பாருங்கள், இந்தியா கம்பெனி தான், ஒக்கியா கம்பெனி. பேட்டரி கூட பார்த்துட்டு ஒக்கியா கம்பெனி இருக்கான். அது கிடைக்கல, அதே வாங்கலான்ட்டு அதனால் இது வாங்கிட்டு வந்திருக்கேன். 25 இயர் வாரண்டி. சோலார் பிவி மாடல் பாருங்கள் 150 12 வோல்டேஜ். ஃபுல்லாக சோலார் ஓமோ டிசி ஓமோ மாற்ற போகிறோம். நம்மளுக்கு பார்த்தீங்க இது வந்து 20 ஆம்ஸில் சார்ஜ் கண்ட்ரோலரு பாருங்கள். 4 யூஸ் பண்ணிக்கலாம், 12 யூஸ் பண்ணிக்கலாம். 12 தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். மேக்ஸிமம் வோல்டேஜ் 50 வோல்டேஜ் வரைக்கும் இது யூஸ் ஆகும். பேனல் பாருங்கள் 260 வரைக்கும் பண்ணலாம் பேனலு. மேக்ஸிமம் 20 ஆம்ஸுக்கு 2 பேனல் 8 16 தான் வருது. இது பார்த்தீங்கன்னா யூஎஸ்பி பின்னு சார்ஜ் போட்டுக்கிற மாதிரி டைரெக்டாக சார்ஜ் போட்டுக்கலாம் நம்ம செல்லுக்கு. பாருங்கள் சோலார் சார்ஜிங் அமிக்ஸ் ஸ்மார்ட். இது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஆஃபரில் வருது. 800 ரூபா தான் வரும் 30 ஆம்ஸு. இது வந்து 20 ஆம்ஸ் தான் வாங்கினோம், கிடச்சி. லாங் லைஃப், லோ மெயின்டெனன்ஸ், டால் டியூப்லர் பேட்ரி, கிறிஸ்கர் பாருங்கள். volt 150 H C10. இது 10 ஹவரில் சார்ஜ் ஆகும். அதாவது 10 ஆம்ஸ் வந்துச்சுன்னா 10 ஹவரில் சார்ஜ் ஆகும். நல்லா இருக்குது பேட்ரி. இது ப்ளஸ்ஸு, இது மைனஸ். எந்த லைனும் இல்லை. கிச்சனு லைனும் இலக்கில் நாம் ரெடி பண்ணிக்கலாம். பூஜை ரூமுக்கு ஒரு லைட்டு. இதுக்கப்புறமா லைட்டு போட்டு பார்த்துக்கலாம். இந்த ஒயர் பார்த்தீங்கன்னா 2.5 வாங்கிக்குது. இது போதும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. 2.5 போதிக்கும். 150 H பேட்டரிக்கு இது ஒன்று போதும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா மேலே வந்து சீட்டு மேலே வச்சுருக்குறேங்க. இது வந்து பேரல் முறையில் நிற்கலாம். இது ப்ளஸ் அதில் ஒரு ப்ளஸ் இதில் ஒரு ப்ளஸ் எடுத்து கனெக்ஷன் கொடுத்து ரெட் ஒயரில் எடுத்துக்கணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது மைனஸ் நெகட்டிவ் எடுத்து 2 இணைச்சு கருப்பு ஒயரில் எடுத்துக்கலாம். சீட்டு மேலே தான் வச்சுன்னுக்குறேங்க. நெட்டு போட்டு எல்லாம் டைட் பண்ணி எதுனா ஒன்று செங்கல் வச்சு இது பண்ணிடலாம். எடுத்து கீழே கனெக்ஷன் கொடுத்துடலாம். கனெக்ஷன் கொடுத்தாச்சு. இதில் வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா
200 வச்சுக்கோங்க. வோல்டேஜ் செக் பண்ணிவிட்டு கீழே எடுத்துன்னு போங்க. அப்போ தான் வந்து நம்மளுக்கு வந்து லைன் கரெக்டாக இருக்கா இல்லையான்னு தெரியும். இது வந்து கரெக்டாக ஒயரு நான் கரெக்டாக கொடுத்துனுக்குறேன், தெரியாதவங்க கூட இப்போ இது பண்ணுற மாதிரி. இப்படி கனெக்ஷன் வந்து செக் பண்ணி பார்த்துங்க. மேலே கீழே எடுக்கிற முன்னாடி அதில் வருது பாருங்க, 19.8. 19.8 19.8 போதுண்ணே. சரி குறைஞ்சிருச்சுண்ணே. நல்லா கரெக்டாக வை. 19.7. ஓகே. பாருங்க யாருன்னு பாருங்க, கனெக்ஷன் கொடுக்கறது இவன் தான். கனெக்ஷன் கொடுத்துனுக்கு பாருங்க, ரெண்டும் பேரல் முறையில் கொடுத்துனுக்குது. 12 வோல்டேஜ் 2 பேனலும் அப்படியே எடுத்துன்னு போய் லைன் பாருங்க பைப்பில் சொருவி உள்ளே எடுத்துன்னு போயிடுது. நைட்டில் பல்ப் பாருங்க எத்தனைன்ட்டு. 1 வெளிச்சம் நைட்டில் போடுங்க, டீஸ் பல்ப் எல்லாமே. இது மட்டும் பார்த்தீங்கன்னா ஏசி லைன் டிவிக்கு சார்ஜ் ஏறுது. பச்சை கலர் இருக்கு பாருங்க, சார்ஜ் ஏறுது. இது கிச்சன் லைட்டு 3 வாட்ஸு. அதே பார்த்தீங்கன்னா ஆல் இது வந்து 5 வாட்ஸ் ஃபுல்லாக பாருங்க லைட்டு. அப்படிங்க வந்தீங்கன்னா இது ஒரு 3 வாட்ஸு. இது வந்து சாமி ரூமுக்கு. இது பார்த்தீங்கன்னா பெட்ரூமுக்கு. இது ஒரு 5 வாட்ஸ் மேலே வந்து செட் பண்ணி வச்சுருக்குது. லைன் அங்கே கொடுத்துருக்குது. லைன் ஃபுல்லாகவே இந்த பக்கெட்டில் வந்து அப்படியே ஃபுல்லாக இருக்குது. இது வந்து ஃபேன் செட் பண்ணிக்குது. சுவிட்சு பூரா இதுதான். மொத்தம் 6 இதுக்கும் இதில் தான் கொடுத்துனுக்குது. பல்புக்கு ஃபேனுக்கு எல்லாமே ஒரே சுவிட்சு. அது வந்து ஏசி சுவிட்சு, அந்த ஏசி லைன் டிவிக்கு மட்டும். இது வந்து டிசி பல்புக்கு எல்லாத்துக்குமே, ஃபேனிலேருந்து எல்லாத்துக்கும் ஒரே சுவிட்ச் பாக்ஸு. ஒயரிங் பண்ணிக்குது எல்லாமே. இப்போ தான் ஒயரிங் பண்ணிச்சு எல்லாமே. போட்டெல்லாம் இருங்க பாருங்க, அந்த ஓரத்தில் லைன் ஸ்நாக்ஸு. 3 பிளேடு இருக்கு. ரிமோட்டு பாருங்க. இதெல்லாம் ஃபிட் பண்ணிட்டு பார்த்துக்கலாம். ஃபேன் பார்த்தீங்கன்னா 3,300 ஃபேன் ஸ்நாக்ஸு. கம்மியாக தான் வரும் நம்ம நேரடியாக எடுத்தால். இது டீலர் கட்டு எடுக்கிறதுனால அவ்வளோ வருது. ஆன்லைன்லாம் அவ்வளோதான் வருது. வேணுன்னா ஆன்லைனில் வரதை வந்து நான் லிங்க் கொடுக்குறேன், ரன் பண்ணி பார்க்கலாம். அப்போ அம்மா கொஞ்ச நேரம் விட்டு எல்லாம் ஃபிட் பண்ணிட்டு. ஃப்ரெண்ட்ஸ் இது பார்த்தீங்கன்னா ஸ்நாக்ஸ் பவர். இது வந்து 12 வோல்ட் டிசிலையும் போட்டுக்கலாம், ஏசிலையும் போட்டுக்கலாம். ரெண்டுத்துலையும் யூஸ் பண்ணுற மாதிரி இது இருக்குது. 2 இயர் வாரண்ட்டி. கலர் வந்து ப்ரௌனு பாருங்கள், 2 இயர் வாரண்ட்டி அதிலே கொடுத்துருக்கலாம். ரெண்டுத்துலையும் யூஸ் பண்ணிக்கலாம், டிசிலையும் யூஸ் பண்ணிக்கலாம், ஏசிலையும் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து இந்த ஒயர் பார்த்தீங்கன்னா சோலார் யூஸ் பண்ணுறது 12 வோல்ட் டிசி. இது பார்த்தீங்கன்னா 60 வாட்ஸ் பேனலில் த்ரூவாகவே கொடுக்கலாம். இதில் வந்து இந்த பேனல் வந்து 60 வாட்ஸில் த்ரூவாகவே கொடுத்து நம்ம ரன் பண்ணிக்கலாம். நம்ம சார்ஜ் கண்ட்ரோல் வைக்கலாம் ஒன்றும் இல்லை, த்ரூவாகவே கொடுத்து ரன் பண்ணிக்கலாம் பகல் நேரத்தில். அப்படியே பார்த்தீங்கன்னா இது இந்த லைன் வந்து கீழே இருந்தாட்டு பார்த்தீங்கன்னா அது த்ரூவாக 12 வோல்ட்டு. இது வந்து பாருங்க கொடுத்துருக்கோம் 220 வோல்ட் ஏசி. இது தனியாக ஒயரிங் அதிலே கொடுத்துருக்குறாங்க. நம்ம வந்து 12 இது டிசியில் மட்டும் தான் கொடுக்க போகிறோம் இப்போதைக்கு. அது இந்த ஒயர் யூஸ் பண்ணிக்கலாம். ஏசியில் கொடுக்குறதா இது பாருங்க, ரெண்டுக்கும் ஒரே இதில் கொடுத்துருக்குறான். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபிட் பண்ணி மேலே ஃபிட் பண்ணியாச்சு டிசி பேனு.
இதில் கனெக்ஷன் போடலாம். சுற்றுது பாருங்க. பாயிண்ட் கட் பண்ணி சூப்பராக இப்போ ரெண்டாவது பாருங்க. ஆப்பு அது ஆனு பண்ணாருங்க. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இதுதான் சேவ் பட்டன் இருக்கு பாருங்க. ஆனு ஆனாவது பாருங்க. அதே லைட் எரியுதுடா. லைட் எரியும். இல்லைன்னா லைட் போட்டுக்கலாம், லைட் ஆஃப் பண்ணிக்கலாம், ஒன்றில் வச்சிடலாம். இது வந்து 1 ஸ்பீடு 1. நம்ம தேவைன்ற அளவு ஸ்பீடு வச்சுக்கலாம். அந்த பிளிங்க் ஆச்சுன்னா ஸ்பீடு அதிகமாகுதுன்னு அர்த்தம். லைட்டு 2 ஆன் ஆகுது, 2 தாட்டி பிளிங்க் ஆகுது பாருங்க. இன்னும் கொஞ்சம் உள்ள போங்க. 2 தாட்டி இதாவது இது 2வது ஸ்பீடு. இது பார்த்தீங்கன்னா 3 வைக்கலாம். 3 தாட்டி பிளிங்க் ஆச்சுன்னா 3வது ஸ்பீடு ஓடுதுன்னு அர்த்தம். எவ்வளோ ஸ்பீட் 2வது பாருங்க. டிசி பேனு ஏசி டு டிசி ரெண்டுமே யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி பார்த்தீங்கன்னா 4 அடுத்தீங்கன்னா 4 டைம் பிளிங்க் ஆச்சுன்னா 4வது ஸ்பீடு ஓடுதுன்னு நீங்களே செக் பண்ணிக்கலாம். அதுலேயே பார்த்தீங்கன்னா 5 தாட்டி இதாகும். ஃபுல் ஸ்பீடு 5. பார்த்தீங்கன்னா என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு ரன்னிங் பண்ணும்போது 5ல் வைக்கக்கூடாது, 1ல் தான் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணிடணும். ஏன்னா 1ல் வச்சா தான் அந்த வாட்ஸ் வந்து கரெக்டாக கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணி தான் ஆகும். இப்போ வந்து கம்மியாக பகலில் வந்து 5ல் இல்லை 4ல் வச்சுக்கிறாங்க. நைட்டில் வந்து ஒரு 3ல் மட்டும் வச்சா போதும். ஒன்றில் வச்சுருக்குது ரன்னிங் ஆகட்டும். இவர் தான் வீட்டு ஓனரு, அவர்கிட்ட கேட்கலாம். எப்படின்னா ஓகேவா? சரி. ஃபேன்லாம் ஓகேவா? இதுக்கு முன்னாடிலாம் கொசுக்கடி அதிகமாக ரொம்ப தாங்க முடியல, அதனால. சரி. லைட்லாம் சூப்பர். ஓகே. நிறைய பேருக்கு சொல்றீங்களா? நிறைய பேர் சொல்லுவோம். கண்டிப்பா. இந்த மாதிரி காலத்துல அளவுக்கு எல்லாத்துக்கும் மாட்டேன். சரி. லைட்டு உள்ள மொத்தம் எத்தனை லைட் பண்ணுது? 5 லைட்டு, ஒரு ஃபேனு. அப்படி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல டிவி 32 இன்ச் எல்இடி டிவி இல்லை கலர் டிவி யூஸ் பண்ணிக்கலாம். சார்ஜ் ஏறுது. இது யூஸ் பண்ணிக்கலாம். டிவி இப்போதைக்கு இல்லை அவர்கிட்ட. இது இருக்கு டிவி. எதுனா கலர் டிவி எங்க இருக்கு? காலையில் வந்து நாங்கள் டிவி போட்டு காட்டுறோம். வெளியா ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் ஷேர் பண்ணுங்க. கரண்ட் இல்லாத ஏரியாவுக்கு இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கிட்டா. பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்து சார்ஜ் போட்டு இதில் தான் யூஸ் பண்ணிருந்தாங்க. இப்பதான் சரி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் பார்த்தீங்கன்னா ரிவேர்ஸும் இருக்கு. இப்போ பாருங்க, ரிவேர்ஸ் சுத்துது, அந்த பக்கம் சுத்துது. அது பார்த்தீங்கன்னா ரிவேர்ஸ் போடும் போது ஆஃப் பண்ணிட்டு ஃபுல்லாக ஆஃப் பண்ணிட்டு தான் ரிவேர்ஸ் போடணும். ஆமா, உடனே போட்டு போறீங்க ரிவேர்ஸ் இதாவது உடஞ்சிருந்து போயிடும். இது எல்இடி. இது நைட்ல யூஸ் பண்ணணும்னா எல்இடி ஆன் பண்ணிக்கலாம், ஒரு பிரச்சனை இல்லை. எல்லா லைட்டும் ஆஃப் பண்ணிட்டு ஃபேன் போட்டுக்கலாம். ஏன்னா டிசின்றதுனால கொஞ்சம் கரண்ட் சேவ் பண்றதுக்கோசம். லைட் பாருங்க, தெரிஞ்சு பாருங்க எல்இடி. இதை ஆஃப் பண்ணிடணும். அந்தாட்ட பக்கம் ஓடுது பாருங்க, ரிவர்ஸ் போட்டுக்கலாம். இதை ஆஃப் பண்ணிடணும். எல்இடி ஆஃப் பண்ண இதை ஆஃப் பண்ணிடணும். ஆஃப் பண்ணிட்டு இது இப்ப சுத்துது பாருங்க. ரைட் சைடு
அவனே மாதிரி வந்தா என் ஊருக்கு வந்து தானே விட்டுட்டு என்ன ஒன்று இந்த மாதிரி எல்லா இதுவும் ஸ்மார்ட்னா ஃபுல்லாக இருக்கு. பாத்துக்கிட்டு இருக்காங்களா 2H 4H இதெல்லாம் என்னன்னு தெரியல. பேசலாம் கட் பண்ணிடுவாரு. ஃபேன் சூப்பராக ரன் ஆகுது டிசி ஃபேனு. இது வந்து பிஎல்டிசி, டிசிலையும் யூஸ் பண்ணிக்கலாம், ஏசிலையும் யூஸ் பண்ணிக்கலாம், ரெண்டுத்துலையும் யூஸ் பண்ணிக்கலாம். லைன் பாருங்க ஃபுல்லாக இங்கே கொடுத்துருக்கு எல்லாமே. சோலார் இன்வெர்டர் மேலே ஃபிட் பண்ணி வச்சுருக்கிறோம். இங்கே எல்லாமே அதுலேயே போட்டுருக்குது. நம்ம அந்த இதை தூக்கி அங்கே வைக்கணும்னாலும் பிரச்சனை இல்லை, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு ஓட்டை தான் அங்கே வயரை கொடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஒரு பல்ப் எடுத்து வச்சுட்டீங்களா பாருங்க, முன்ன எல்லாமே செட் பண்ணியாச்சு. எல்லாமே இதுலேயே கொடுத்துருக்குது. மொத்தம் 5 பல்பு ஒரு ஃபேன், மொத்தம் 6 லைன் இதுலேயே. இது வந்து டிசி ஃபேன் போட்டுக்கிறதுக்கு. இது நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். எல்லாருக்கும் குட் மார்னிங். காலையில் வந்து டைம் பாருங்க 6:15. எல்லாமே நைட் ஃபுல்லாகவே ஓடி இருந்துச்சு. 3 ஃபேன் பாருங்கள் ரன்னிங்லேயே இருந்துச்சு நைட்லாம். லைட்டும் எல்லா லைட்டும் வந்து ஆன்லேயே விட்டுருந்தோம் ஃபுல்லாகவே செக் பண்ணுறதுக்கு. விடிய ஓடினே இருந்துச்சு ஃபேனு, எந்த டவுனும் ஆகலை, சூப்பராக ரன்னிங் ஆகுது. இது காட்டணும்னு நினச்சேன். ஃபுல்லாக காலையில் வரைக்கும் ரன்னிங்லேயே இருந்துச்சு, எந்த பிரச்சனையும் வரல. ஃப்ரெண்ட்ஸ், கலர் டிவி வந்து அரசான தொலைக்காட்சி செக் பண்ணி பார்த்தாலாம் ஓடுதான்ட்டு. காலையில் தான் வந்துங்க. ஆன் பண்ணலாம். லைன் வந்துருச்சு பாருங்க. ஓகேங்களா? நிறைய பேர் கேட்குறீங்க டிவி ஓடுதான்ட்டு. ஆன் ஆகுது பாருங்க ஃபுல்லாகவே. ஓகேங்களா? ஓகேங்களா? சூப்பர். சூப்பரா? சூப்பர். டிவி 32 இன்ச்சு இல்லைன்னா எல்இடி எடுத்துக்காங்க, இல்லை இதில் யூஸ் பண்ணி போட்டுக்காங்க. அந்த ப்ளக்கில் வந்து சன் டைரக்ட் யூஸ் பண்ணி போட்டுக்காங்க. ஓகேங்களா? எல்லாருக்கும் சந்தோஷமா? லைன் மாற்றி இது பண்ணிக்கோங்க. காலையில் ஆயிடுச்சு, ஊருக்கு கிளம்பணும், அதனால தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க இதே மாதிரி. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லாமே செட்டிங் எவ்வளோன்னு கேட்பீங்க நிறைய பேர் ஃபோன் பண்ணி. அதாவது வந்து பேட்டரி மட்டும் 14,000 வாங்குச்சு. 150 பேட்டரி வந்து 14,000. அது ஒரு 10,000 பேனல், 2 பேனல் 10,000 வாங்குச்சு. மீதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 30,000 இருக்கும். எல்லாமே சேர்ந்து ஒயரிங்லாம் பண்ணாது அப்படியே அவரே எல்லாம் வாங்கி பண்ண அப்படியே. சாதாரணமாக இது பொருள்லாம் வாங்கி எல்லாம் ஒரு 30,000 ஆயிடுச்சு. ஃபுல்லாக ரிஸ்க் எடுத்து எல்லாம் பண்ணுங்க. ஓகே, டிவி பார் ரன் ஆகுது, ஒரு பிரச்சனை இல்லை. இதே மாதிரி நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோவை. அப்படியே பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இது நீங்கள் சொன்னதுனால தான் நிறைய பேர் நான் ரிஸ்க் எடுத்து இந்த மாதிரிலாம் வந்து பண்ணுறேன். ஒரு 350-400 கிலோமீட்டர் வந்து நீங்கள் போய் செய்யுங்க அப்படின்னு சொல்கிறதுனால தான் செய்கிறேன். அதனால் நிறைய பேர் ஷேர் பண்ணுங்க, கிராமப்புறத்துக்கு நிறைய பேர் இல்லாத இடத்துக்கு. ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் முடிச்சுட்டுங்க. எல்லாமே சூப்பராக ரன் ஆகுது. காலையில் வெடிச்சிருச்சு. ஃபுல்லாக லைட்டில் செக் பண்ணி பார்த்துட்டு எல்லா லைட் போட்டு விடணும். ஃபேனும் ஓடிலே இருந்துச்சு, ஒரு பிரச்சனை இல்லை. ஊருக்கு கிளம்பணும். நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 400 கிலோமீட்டர் வரும். 400 கிலோமீட்டர் வரும். இப்போ யாருன்னா சாயந்தரம் தான் போய் சேருவான். ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ஃபோன் பண்ணி நான் வரக்கூடாதுன்னு தான் நினச்சேன். நீங்களும் போயிட்டு வாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னீங்க. இவரும் என் மாதிரி தான் கஷ்டப்படுற ஆள் தான். அதனால தான் வந்து அங்கேருந்து ஃபோன் பண்ணி இந்த அப்படி வந்து செஞ்சு கொடுத்துட்டு போகலாம் அப்படின்னு தைரியமாக. நான் வரமாட்டேன்னு தான் சொன்னேன். ரிஸ்க் எடுத்து தான் வந்தான். ரொம்ப கஷ்டப்பட்டு போகக்கூடாது தான் இருந்துச்சு. சரி, அவர் ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணி கூப்பிட்டோம் அப்படி வாங்க, கரண்ட் இல்லை அப்படின்ட்டு. ரொம்ப நாளா அவங்க ஒய்ஃப் பார்த்தீங்கன்னா தனியாக இருக்குது, இவர் வேலைக்கு போயிடும். அப்படி எந்த இதுவும் இல்லை, லைட்டு எதுவுமே இல்லை, கரண்ட் எதுவுமே இல்லை. அதை பார்த்தீங்கன்னா டிவியும் எதுவும் இல்லை. இப்போ தான் எடுத்து வந்து வச்சுருக்கிறேன், கரண்ட் இல்லாதனால இப்போ தான் எடுத்து வந்து ஆன் பண்ணி பார்த்துனுக்கிறோம். சூப்பராக ஒர்க் ஆகுது. சொல்லுங்க, சந்தோஷங்களா? சந்தோஷமா இருக்கு. நம்ம ஃப்ரீயா இருக்கலாம், பிரச்சனை இல்லை. கரண்ட் வந்து இங்கே நிறைய பேர் கரண்ட் இல்லாத இருக்குது. நிறைய பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாவுக்குள்ள கரண்ட் இல்லை.
அதனால தான் ஃபோன் பண்ணி எப்படி ஃபோன் பண்ணி பார்த்தீங்களா இன்னைக்கு? போகணும். நான் வரமாட்டேன்னு சொன்னேன். கண்டிப்பா வரமாட்டேன்னு ரொம்ப ரிஸ்க் எடுத்தா ஒன்றும் ஃபோன் பண்ணி இருந்தா அப்படி அடிக்கடி ஃபோன் பண்ணி வாங்கினா அப்படின்ட்டு. இருந்தாலும் டவுட்டு போலாமா வேணாமான்ட்டு ஒரு நம்பிக்கை இல்லை. ரொம்ப தொலைவந்து வரணும் இல்லைங்களா மதுரைக்கு, தருமபுரியிலேருந்து மதுரைக்கு வரணும், ரொம்ப தொலைவந்து வந்தா நம்பிக்கை இல்லை வந்து செய்ய முடியுமா, இவர் உண்மைதான் சொல்றா அப்படியே வந்து கரண்ட் இல்லாத அப்படின்னு நம்பிக்கை இல்லாத வந்தா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சூப்பரா இருந்துச்சு. உங்க வீட்டுக்கு வந்து எனக்கு சந்தோஷமா இருக்குது. இதே மாதிரி நிறைய பேர் இவங்க வீட்டில் நிறைய பார்த்தீங்கன்னா வீட்டில் கரண்ட் இல்லாத நிறைய பேர் இருக்கிறாங்க. இவர் தான் ஃபர்ஸ்ட் கரண்ட் வந்து சூப்பரா ரன் ஆகுது. இவரே வீடு கட்டிக்கிறார் கஷ்டப்பட்டு, நிறைய கஷ்டப்பட்டுங்கிறா அப்படி. அதனால தான் ஃபோன் பண்ணி சொன்னோடனே சரி வந்து செஞ்சு கொடுக்குறான், எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குன்னு பார்த்தா ஒவ்வொரு வீடும் நான் செய்யும் போதும் ஒவ்வொரு புது அனுபவம் நிறைய கற்றுக்கிறேன். நான் வந்து எல்லாம் ஃபுல்லாக வந்து தெரிஞ்சுலாம் செய்யறதில்ல, பயந்துனே தான் வந்து செய்வேன். நீங்க வந்து பூஸ்ட் கொடுக்குறீங்க, நிறைய பேர் ஃபோன் பண்ணி நீ போவாங்க மதுரைக்கு போயிட்டு பண்ணிட்டு வாங்க, அப்பதான் எல்லாம் நிறைய கத்துக்க முடியும் அப்படின்னு சொன்னீங்க. அதுதான் இங்க வந்து எல்லாம் இன்ஸ்டால் பண்ணி சக்சஸ்ஃபுல்லா சூப்பரா, அதாவது 150 பேட்டரி போட்டு, ஏன்னா கம்மியாக தான் பேட்டரி எல்லாம் கம்மியாக வாங்கிக்கலாம். 100 ஒரு பேனல் 180 போதுன்னு இருந்துச்சா. அவரே சரி என்ன பண்ண அப்படின்னா எக்ஸ்ட்ரா காசு கொடுத்து கூட நான் கரண்டே சுத்தமா இல்லை அதனால எக்ஸ்ட்ரா வாங்கிக்கிறேன்னு சொன்னேன். அப்படியே சரி 150 வாங்கிக்காங்க ஒன்றும் பிரச்சனைன்ட்டு அதே வாங்கிட்டா. அதுக்கப்புறம் தான் ஓகே வந்து பேனல் 150 வாங்கிக்கிறான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதாவது 150க்கு வந்து டபுளாக போடணும். ஒன்றுக்கு வந்து ஒரு 150 வாட்ஸ் பேட்டரின்னா 150 வாட்ஸ் எக்ஸ்ட்ரா போடணும், 300 போடணும். அது மாதிரி தான் போட்டுருக்குறேன். கம்மி போட்டாலும் ஒரு 250 போட்டாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, 300 போட்டாலும் சீக்கிரமா சார்ஜ் ஆகிக்கும், லோடிங்கும் சூப்பராக இருக்கும். அது மாதிரி சூப்பராக ஒர்க் ஆகுது. நான் தருமபுரி வேற போனோம், அவ்வளோதான். ஒரு 3 நாள் ஆச்சு வந்து ரெடி பண்ணி. ஒரு நாள் தான் ரெடி பண்ணுங்க, நைட் ஃபுல்லாக ரெடி பண்ணுங்க. சுத்தமாக எல்லாருமே ஒரு 4 பேர் எல்லாருமே அவங்கெல்லாம் கஷ்டப்பட்டு எல்லாம் ரெடி பண்ணி ஒயரிங் எல்லாம் பண்ணி ஃபுல்லாக பாருங்க. ஒயரிங் இப்போ தான் பண்ணிச்சு, ஒயரிங் பண்ணி ஃபுல்லாக சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. அக்கா வாக்காங்க அப்படி சும்மா. இவங்க தான் அவங்க ஒய்ஃபு, இவங்களுக்கோசரம் தான் கஷ்டப்பட்டு அவர் பண்ணிக்கிற. அப்படி தனியாக இருக்காங்கன்ட்டு லைட் வேணும், தனியாக இருக்காங்க அப்படின்ட்டு. இப்போ தான் மேரேஜ் ஆயிடுச்சு. மேரேஜ் 2 மாசம் ஆகுங்களா? கரண்ட் இல்லாத இருந்துச்சுங்களா? இப்ப சந்தோஷமா? சரிங்க பாருங்க, இப்ப சந்தோஷம். கரண்ட் எல்லாமே வருது, எல்லாத்துக்கும் கிச்சனுக்கு எல்லாமே யூஸ் ஆகுது. இதே மாதிரி உங்களுக்கு யாருன்னா கரண்ட் இல்லைன்னா போன் பண்ணுங்க, வந்து செஞ்சு கொடுக்குறோம். ஆனா ரிஸ்க் எடுத்தா வரணும், ரொம்ப தொலைவா இருந்தா. அதனால இருந்தாலும் வந்து செஞ்சு கொடுக்குறோம், என்னால முடிஞ்ச அளவு செஞ்சு கொடுக்குறோம். இவர் ஹெல்ப் பண்ண மாதிரி பண்ணணும், ஏன்னா பயங்கரமா ஹெல்ப் பண்ண. அப்படி போன் பண்ணி டார்ச்சர் பண்ணாலையும் வந்து எல்லாமே ஹெல்ப் பண்ண. அப்படி வந்து வண்டியில 2 வீலர்ல போயிட்டு எல்லாத்துக்கும் பொருள்லாம் வாங்கினேன். நிறைய இடத்துல கேட்டு பார்த்து பொருள் கிடைக்கல, வரல. நாங்களே செய்ய முடியுமா முடியாதான்னு நினைச்சுங்க. அதுக்கப்புறம் எங்களுடைய ரொம்ப கஷ்டப்பட்டேங்க. பேனல்லாம் அங்கங்க போய் போன் பண்ணி எல்லாம் வாங்கி கஷ்டப்பட்டு 8 வந்து சேர்த்து ஃபிட் பண்ண பின்னாடி எனக்கு சந்தோஷம் வந்துச்சு, அவங்களுக்கு சந்தோஷம் வந்துச்சு. லைட் எரிஞ்ச பின்னாடி தான் அவங்களுக்கு சந்தோஷம். அதனால இதே மாதிரி உங்களுக்கு டிசி ஓம் வேணா டிசி ஓமா பயன்படுத்துங்க. இன்வெர்டர் வேணாம், இன்வெர்டர் யூஸ் பண்ணீங்கன்னாவே இப்போ நைட் ஃபுல்லா ஓடுங்க ஃபேனு ஒரு 4 ஹவர் தான் ஓடும். இன்னொரு ஃபேன் வாங்குற அப்படி, பெட்ரூம்க்கு ஒரு ஃபேனு, டேபிள் ஃபேன் வாங்குற டிசி ஃபேனு 150 ஒரு பிரச்சனை இல்லை. நைட் ஃபுல்லா ஓடினாலே ஒரு பிரச்சனை இல்லை, ரன்னிங் ஆயிடுச்சு, ஃபுல்லா சக்சஸ்ஃபுல்லா ஓடிடுச்சு. இதே மாதிரி நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. அதுவரை நான் உங்கள் ஜெய்மாதேஷ். ஓகே, சந்தோஷங்களா? ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சரிங்க, நைட்ல அவங்க கஷ்டப்படுறதுக்கு நல்லது. உங்களுக்கு சந்தோஷமாக்கா?